10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். என்ன சார் ரொம்ப நேரமாக பத்திரிக்கையில் ஏதோ பார்த்துட்ருக்கீங்க, அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது இதில்? இந்த பத்திரிகை கமல்ஹாசன் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பான செய்தியை நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். இந்த வருஷ இறுதிக்குள்ளே இந்தியன் 3. அடுத்ததாக நம்ம ரஜினிகாந்த் சாரும் நித்திலியன் சுவாமிநாதன் இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறதா சோஷியல் மீடியாலலாம் ஒரு நியூஸ் பரவிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போது ரஜினிகாந்த் சாரை வச்சு யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க, யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க? இது ரெண்டுமே முடிவாகலை அப்படின்னு தான் உண்மை. ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்கிறதுக்கு 2 நிறுவனங்கள் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. ஒன்று வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன சார் ரொம்ப நேரமாக பத்திரிக்கையில் ஏதோ பார்த்துட்ருக்கீங்க, அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது இதில்? இந்த பத்திரிகை திருமலை அப்படின்ற ஒரு படத்தை விஜய் வச்சு டைரக்ட் பண்ணார்ல ரமணா, அவருடைய பெண்ணான தர்ஷனுடைய கல்யாண பத்திரிகை. வாவ். இன்னைக்கு காலையில் இந்த கல்யாண பத்திரிகை கொடுக்கறதுக்காக ரமணா வந்திருந்தார். நானும் எத்தனையோ கல்யாண பத்திரிகை பார்த்துருக்கேன், ஆனால் இது மாதிரி ஒரு கல்யாண பத்திரிகை பார்த்ததில்ல. அதுக்கு முக்கியமான விஷயம் இந்த கல்யாண பத்திரிகை பின்னால் இருந்த இந்த இணைப்பு, எப்படி இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்றத பற்றி மிக அழகாக ஒரு கட்டுரை மாதிரி இதில் எழுதியிருக்காரு. இது படிக்கிறேன் கேளு. அன்பிற்குரிய எங்கள் நட்பு உறவுகளுக்கு வணக்கம். நானும் சாந்தாவும் இணைந்து வாழ்ந்ததற்கான இயற்கையின் பெரும் பரிசு தான் மூத்த மகள் தர்ஷினி. அவள் பரிசு மட்டும் அல்ல, எங்களின் பொக்கிஷமும் கூட. எங்களுக்கு அப்பா அம்மா என்ற அடையாளத்தை அந்தஸ்தை தந்தவள். அவளுக்கு தர்ஷினி என்பதற்கு பதில் அன்பு என்றே பெயர் வைத்திருக்கலாம் என்று எனக்கு பல நேரம் தோன்றியதுண்டு. அத்தனை அன்பானவள் அவள், எங்களிடம் மட்டுமல்ல எல்லோரிடத்தும். அந்த அன்பு தன் வாழ்க்கையில் மற்றொரு அன்பை தன்னுடன் இணைத்து கொண்டு பயணிக்க விரும்பியது. அவளின் அந்த பேரன்புக்கு உரியவன்தான் செல்வன் ஆகாஷ். அவனை தன் இணையாக கொண்டு தன் இல்வாழ்க்கையை தொடங்க பெற்றோர்களான எங்களிடம் அனுமதி கேட்டாள். நாங்கள் இருவரும் எப்போதும் போல் இப்போதும் அவள் விருப்பத்தையும் முடிவையும் மதித்து ஏற்றுக்கொண்டோம். இன்று அவர்களின் பெற்றோர்களாக மட்டுமன்று நல் நண்பர்களாகவும் எப்போதும் அவர்களுடன் பயணிப்போம். இந்த நல் இல்வாழ்க்கை தொடக்க விழாவில் நீங்களும் எங்களுடன் இணைந்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். உங்கள் வரவை எதிர்நோக்கி காத்திருக்கும் ரமணா, சாந்தா ரமணா, செல்வி ஸ்வேதா ரமணா இப்படின்னு ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காரு. இது நான் பல இன்விடேஷனை பார்த்துருக்கேன், இது மாதிரி ஒரு குறிப்போட ஒரு இன்விடேஷனை பார்த்ததே இல்லை. எனக்கு இதே ஆச்சரியம்தான் விஜய்க்கு ஏற்பட்டது. விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்தவர் தான் ரமணா, அதுதான் திருமலை படம். அதனால் தன்னுடைய கதாநாயகனான விஜய்க்கு இன்விடேஷன் கொடுக்க போயிருக்காரு. பார்த்த உடனே விஜய் கேட்டிருக்காரு, என்ன சார் இது காதல் திருமணமா அரேஞ்ச் திருமணமான்னு. என் பெண் காதலித்தால் நாங்கள் திருமணத்தை அரேஞ்ச் பண்ணோன்னு சொல்லிவிட்டு அதுக்கான குறிப்பு எழுதியிருக்கேன்னு காமிச்சிருக்காரு விஜய்கிட்ட. விஜய் படித்து பார்த்து, சார் நான் இது மாதிரி ஒரு திருமண பத்திரிகை பார்த்ததே இல்லை அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்காரு. யாராக இருந்தாலும் அப்படி தான் தோணும். ஏன்னா பெரும்பாலும் லவ் மேரேஜை சொல்கிறதுக்கே பல பெற்றோர்கள் விரும்புறதில்லை. உங்கள் பொண்ணு கல்யாணம் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜான்னா பாதி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது லவ் மேரேஜ் மாதிரியும் சார் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியும் ரெண்டும் சேர்ந்தது அப்படின்வாங்களே தவிர, இந்த லவ் மேரேஜ் சொல்கிறதுக்கு கூட ஒரு தயக்கம் இருக்கும். இன்றைக்கி லவ் மேரேஜ் உலகம் பூரா அதிகரிச்சிருக்கு. அதுதான் ஒரு சிறந்த முறை அப்படின்னு கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த கல்யாண பத்திரிகை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது எனக்கு.
எல்லா பேரண்ட்ஸ்க்குமே அவங்க டாட்டர்னா ஸ்பெஷலாக தான் இருப்பாங்க. ஸோ அதுவும் அவங்களோட லவ்வை அக்செப்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை சீரியஸாக நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கேற்ற மாதிரி பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டு அது கேட்கும் போது கண்ணிலேருந்து தண்ணியே வந்துடும் சார். ஒன்றை மாதிரி பெண்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இது வந்து டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம் யாராவது லவ் பண்ணால் நம்ம அப்பாவும் அப்படி ஏற்றுக்கலாம் அப்படின்னு தோன்ற வாய்ப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. இந்த ரமணா சார் தானே எம்எஸ் சுப்புலட்சுமி மேமோட பயோபிக் வெப் சீரிஸாக எடுக்க போகிறதா நீங்கள் நிறைய ஷோவில் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வெப் சீரிஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குது, ஷூட்டிங் ஆரம்பிச்சிச்சா இல்லையா, எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே சார்? இன்னும் அந்த வெப் சீரிஸ் ஆரம்பிக்கலை. இது வந்து ஆக்சுவலாக வந்து இவர் மட்டும் இல்லை, எம்எஸ் சுப்புலட்சுமியுடைய வாழ்க்கை வரலாற்றை அப்படியே ஒரு திரைப்படமாக இருக்கணும் அப்படின்னு 3 பேர் ட்ரை பண்ணாங்க. அதில் வந்து அப்ரூவ் ஆனதுன்னா ரமணா தான். எம்எஸ் சுப்புலட்சுமியுடைய பயோபிக்கு ரொம்ப அழகாக உருவாகணுன்னா வந்து ரமணா மாதிரி ஒருத்தர் ஹேண்டில் பண்ணால் தான் நல்லாயிருக்குன்ற அளவுக்கு ரொம்ப அழகாக வந்து திரைக்கதை அமைச்சிருந்தார். ஆனாலும் என்ன காரணத்தால் தள்ளி போகுது. இப்போ ஒரு படத்தை எடுக்கிற முயற்சியில் இருக்கார். அதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு கதாநாயகனோடு நடத்தி முடிச்சிட்டாரு. மிக விரைவிலே அதுக்கான அறிவிப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் காத்துட்ருக்காரு இவர். யார் அந்த ஒரு கதாநாயகன் தெரிஞ்சுக்கலாமா சார்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த பேரை இப்போ சொல்லலாம் அப்படின்னா சொல்லியிருக்க மாட்டேன்னா. இப்போல்லாம் எந்த திரைப்படத்தை பற்றிய செய்தியும் வெளியே வர்றதை அதிகமாக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களோ இயக்குனரோ விரும்புறதில்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா லோகேஷ் கண்ணாரனுடைய இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்க கூலி திரைப்படத்தை சொல்லலாம். அந்த படத்தை பற்றி ரஜினிகாந்த் வெள்ளையும் பேசலை. அதிகமாக அந்த படத்தினுடைய இயக்குனர் லோகேஷ் கண்ணாரா கூட பேசலை. ஆனால் அந்த படத்தில் நடிக்கிற அமீர் கான் இருக்கார்ல, அவர் ஒரு பக்கம் அந்த படத்தை பற்றி ஒரு செய்தி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நாகார்ஜுனா இருக்கார்ல, அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. இப்போ அதனால் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கிறதா கூட செய்தி வந்துட்டுருக்கு. தயவுசெய்து நீங்கள் வேறு இன்டர்வியூவில் பேசும்போது இந்த படத்தை பற்றிய செய்திகளை இப்போ பேசாதீங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு எல்லாரும் வந்து தங்களுடைய படத்தை பற்றிய ரகசியத்தை காக்கணும் அப்படின்னு தான் இந்த காலத்தில் நினைக்கிறாங்க. இந்தியன் 3 படத்தை பற்றின நியூஸ்மே வந்துட்டு ரொம்ப ரகசியமாக வச்சுருக்காங்களே சார். அந்த படத்தோட பேலன்ஸ் ஷூட்டிங் முடிஞ்சுதா இல்லையா, இல்லை ஆரம்பிச்சிட்டாங்களா, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே சார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியன் 3 படத்தை பற்றி ஒரு 3 கேள்வி கேட்டால் பரவாயில்ல. இந்தியன் 3 படத்தை பற்றி ஒரு 30 கேள்வி மட்டும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கமல்ஹாசன் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பான செய்தியை வந்து நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். இந்த வருஷ இறுதிக்குள்ளே இந்தியன் 3 வெளிவருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கான முயற்சியில் இப்போ வந்து ஒரு பக்கம் சங்கர், இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் 2 பேருமே தீவிரமாக இறங்கியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். அதாவது பல விமர்சனங்கள் கூட இருந்தது. என்னென்னா, ஏற்கனவே இந்தியன் 2 திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையலை. அதனால் இந்தியன் திரைப்படத்தை வெளியிட்டு அவங்க மார்க்கெட்டை இவங்க 2 பேரும் குறைச்சிக்கணுமா, அப்படியே வெளியிடாமல் இருந்தாவே நல்லது, அதனால் அப்படி ஒரு யோசனை கூட இருக்கிறதா கூட பல வலைதளங்களில் எழுதினாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இந்தியன் 1 எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருந்ததோ அதே மாதிரி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற பார்ட்டு தான் இந்தியன் 3. இதுக்கு நடுவில் இந்த இந்தியன் 2 படத்தை மட்டும் வெளியிடாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த படத்தை வந்து ரேஞ்சே வேறையாக இருந்திருக்கும். இந்த படம் வெளியிட்டதுனால உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு பின்னடைவு ஏற்பட்டது உண்மை தான். ஆனால் இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்தியன் 3. அந்த படம் வந்ததுன்னா நிச்சயமாக வந்து இந்தியன் பார்ட் 1 இருக்குல்ல, அதனுடைய பாரில் இருக்குமா. அதனால தான் அந்த படத்தை எப்படியாவது வெளிக்கொண்டு வந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. நிச்சயமாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே அந்த படம் வெளியாயிடும். அண்ட் இந்த படத்தோட 80% ஆஃப் ஷூட் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. மீதி வந்துட்டு 20% இருக்குது. அந்த ஷூட்டிங்லாம் எப்படி சார் போயிட்டுருக்கு, இல்லை முடிஞ்சிருச்சா, எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குது? இந்தியன் 3 வெளியிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா மிச்ச ஷூட்டிங்லாம் பண்ணாமல் அப்படியே வெளியிடுவாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அந்த 20% ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் வெளியிட போகிறாங்க. வெளியிட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த படம் அந்த படத்தில் ஏற்பட்ட கரையை துடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய சாதனையை படைக்கும் அப்படின்னு இந்த யூனிட்டில் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. லெட் அஸ் ஹோப். இந்தியன் 3 ஓகே சார். இப்போ கமல்ஹாசன் சார் வீரதீர சூரன் படத்தோட டைரக்டர் அருண்குமாரோட இணைஞ்ச ஒரு படம் பண்ண போகிறதா நீங்கள் சொன்னீங்களே, அந்த ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிச்சா சார்? இன்னும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்கல. இப்போ இந்த இந்தியன் 3 படம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு உடனடியாக ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த முதல்ல வந்து இந்தியன் 3 தான் அவங்க கவனம் செலுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எப்படி பார்த்தாலும் இது வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் அவங்க பிளான் பண்ணால் கூட அருண்குமாரோடைய படம் வந்து அக்டோபர் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு. இதில் வந்து முக்கியமாக பாதிப்பு யாருக்கு ஏற்படும் நான் நினைக்கிறேன்னா, அன்பரிவ் டைரக்ஷனில் ஒரு படம் கமல்ஹாசன் நடிக்கிறதா இருக்கார். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இந்த அருண்குமார் படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அருண்குமார் படத்தினுடைய படப்பிடிப்பே பார்த்தா இந்த வருஷம் டிசம்பரை தாண்டி ஜனவரி, பிப்ரவரிக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வருஷம் 2026 வந்து பொது தேர்தல். கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் அரசியல்வாதி. அதனால் அந்த பொது தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அடுத்த வருஷம் குறைஞ்சது ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஈடுபட வேண்டியிருக்கும். அதனால் அன்பறிவு திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2026 மிட்ல இல்லைனா 2027ல ஷூட் ஆரம்பிப்பாங்களா சார்? எஸ், கரெக்ட். கமல்ஹாசன் சாரை பற்றி ஓகே சார். அடுத்ததாக நம்ம ரஜினிகாந்த் சாரும் நித்திலியன் சுவாமிநாதன் இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறதா சோஷியல் மீடியாலலாம் ஒரு நியூஸ் பரவிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போது ரஜினிகாந்த் சாரை வச்சு யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க, யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க? இது ரெண்டுமே முடிவாகலை அப்படின்னு தான் உண்மை. ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்கிறதுக்கு 2 நிறுவனங்கள் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. ஒன்று ஐசரி கணேஷ், பேல்ஸ் இன்டர்நேஷ்னல் சார்பாக ரஜினி வச்சு ஒரு படம் பண்ணுறதா இருக்கார். இதுக்கான பேச்சுவார்த்தை ரொம்ப நாள் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இன்னொரு நிறுவனம்னா ரெட் ஜெயண்ட் நிறுவனத்துலேயும் ரஜினிகாந்தோட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 2 நிறுவனத்துக்கும் நிச்சயமாக ரஜினிகாந்த் ஒரு படம் ஆக்ட் பண்ண போகிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இல்லை எந்த படம் முதல்ல துவங்க போகுது அப்படின்னு தெரியல. இந்த பட தயாரிப்பாளர் முடிவானதுக்கு பின்னால் தான் இயக்குனர் யார் அப்படின்றது முடிவாகும். அதுக்கப்புறம் தான் இதை பற்றி அறிவிப்புலாம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் அண்ணா தொடர்ந்து எல்லா வருஷமே அட்லீஸ்ட் ஒரு படம் வச்சு கொடுத்துருக்காரு சார். ஆனால் இந்த வருஷம் ஒரு பெரிய கேப்பே விழுந்திருக்கு. ஸோ இந்த கேப்பு அவங்களோட ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய சோகமும் அண்ட் ஏமாற்றத்தை கொடுத்துருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் அடுத்த வருஷம் 2026ல் ஜனநாயகன் படம் மூலியமாக ஒரு பெரிய ட்ரீட்டே கொடுக்குறாரு. ஸோ அந்த படத்துக்காக எல்லாருமே ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. ஆனால் ஒரு சைடு அதுதான் கடைசி படம், ரொம்ப சோகமாக இருக்குது. எனக்குமே கொஞ்சம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஏன், நீ என்ன விஜய் ரசிகையா? நான் சூர்யா ரசிகி சார். ஆனாலுமே விஜய் அண்ணாவோட படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் நடிக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு கஷ்டம் இருக்கும்ல சார். எதனால் சூர்யா ரசிகை? சார் அவரோட ஆக்டிங்கு, அவரோட ஸ்டைலு, ஒரு மாதிரி அவர் லுக்கெல்லாம் அழகாக இருக்கும் சார். மெயினாக வந்துட்டு அவங்க ஜோதிகா மேம் அழகாக பார்த்துப்பாங்க. அந்த லவ் ஸ்டோரி வந்துட்டு அழகாக இருக்கும். ஸோ அதனால இதுதான் முக்கியமான விஷயம். இதில் எல்லா பெண்களும் காதலுக்காக தானே சார் ஏங்குறாங்க. அஜித் சாரோட அடுத்த படம் ஆதிக் ரவிச்சந்தர் சார் தான் டைரக்ட் பண்ண போகிறான்ட்டு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த நியூஸ் வந்துருச்சு. ஆனால் இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறா? அஜித்தோட அடுத்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் டேரக்டர் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு 2 நிறுவனங்கள் போட்டி போட்டுட்ருக்காங்க. யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் அஜித் ரசிகர்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் நியூஸை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அஜித்தோட அடுத்த படம் இருக்குல்ல, ஆதிக் ரவிச்சந்திரனை தொடர்ந்து அஜித் நடிக்க போகிற படம், அந்த படத்துக்கான தயாரிப்பாளர் இயக்குனர் 2மே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அது வந்து கார்த்திக் சுப்புராஜ். கார்த்திக் சுப்புராஜ் நிறுவனத்தில் தான் அஜித் அடுத்து ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு. அந்த படத்தை கார்த்திக் சுப்புராஜ் தான் டைரக்ட் பண்ணுறாரு. நிச்சயமாக வந்து கார்த்திக் சுப்புராஜ் அஜித் காம்பினேஷன்றது எவ்வளோ வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான காம்பினேஷன், ரசிகர்களால் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் அஜித்தினுடைய அடுத்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட 100வது படத்தில் விஜய் நடிக்க போகிறதா சொன்னாங்க. இன்னொரு சைடு சிரஞ்சீவி நடிக்க போகிறதா சொன்னாங்க. இன்னொரு சைடு மம்முட்டி நடிக்க போகிறதாவும் சொன்னாங்க. ஆனால் இப்போது சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட 100வது படமாக சூரியவம்சம் 2 எடுக்க போகிறாங்க. அந்த படத்தை விக்ரம் வந்து டைரக்ட் பண்ணுறாரா சார்? அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறவர் பிரபு சாரனுடைய அசிஸ்டண்ட்டு. சூரியவம்சம் படத்தில் நடித்த சரத்குமார் இருக்கார், தேவயானி இருக்காங்க. புதுசாக அந்த படத்தில் அடிஷன்னா ஜீவா, இவங்களாம் நடிக்க போகிறாங்க. பிரபு சாரனுடைய அசிஸ்டன்ட் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. சூரியவம்சம் படத்துக்கு கதை, வசனம், டைரக்ஷன்லாம் பண்ண விக்ரமுடைய பேர் மட்டும் அதில் இல்லை. அதுதான் எனக்கே கூட கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. என்னென்னா சூரியவம்சம் அப்படின்னாவே நம்ம நினைவுக்கு வருது, ஒரு பக்கம் சரத்குமார், ஒரு பக்கம் தேவயானின்னா இன்னொரு பக்கம் விக்ரமன். விக்ரமுடைய ஸ்ட்ராங்கான அந்த திரைக்கதையும் அந்த டயலாகும் தான் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய கதையிலையோ திரைக்கதையிலையோ இல்லை வசனத்திலையோ எங்கேயாவது விக்ரமன் பேர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. என்ன காரணத்தினாலும் தெரியல, அவருடைய பெயர் அதில் இல்லை. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் கேட்டு விக்ரமன் சில சூழ்நிலை காரணமாக அதை ஒத்துக்கலையா, இல்லை சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் விக்ரமனையும் அப்ரோச் பண்ணலையா அப்படின்றது தெரியல. இது விஷயமா டீட்டெயில் கேட்கலான்னு விக்ரமன் கூட நான் ஃபோன் பண்ணேன். அவர் லைன் எனக்கு கிடைக்கல. கிடைச்சிருந்தால் நிச்சயமாக அதை கேட்டு நம்முடைய ரசிகர்கள் கூட சொல்லியிருக்கலாம். எது எப்படியோ சூப்பர் குட் ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 100 படங்களை நிறைவு பண்ணிட்டாங்க. அதனுடைய 100வது படமாக தான் சூரியவம்சம் 2 வர இருக்குது. ஒரு தனிப்பட்ட நிறுவனம் 100 படங்களை பண்ணுறதுன்றது நிஜமாகவே மிகப்பெரிய விஷயம். இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு பக்கம் ஏவிஎம் நிறுவனம் 100க்கும் மேற்பட்ட பல படங்களை எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் இந்த சாதனையை பண்ணியிருக்கு. ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர், ஒரு தனிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் 100 படங்களை நிறைவு செய்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த விஷயத்தில் வந்து சௌத்ரிக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய சல்யூட்டு சொல்லி ஆகணும். ஏன்னா நான் சௌத்ரி படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் 100 படத்தை எடுத்தது மட்டும் பெரிய சாதனை இல்லை. இந்த 100 படங்களில் அத்தனை புது இயக்குநர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கார். அதுதான் சௌத்ரியுடைய இன்னொரு சாதனை. இப்படிப்பட்ட ஒரு சாதனையை அவர் நிகழ்த்துறதுக்கு காரணமாக இருந்ததுன்னா அவருடைய டைமை எதுக்கு அவர் டிவோட் பண்ணான்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். டெய்லி வந்து ஒரு 4 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் கதை கேட்குறத வழக்கமாக வச்சுட்டு இருந்தவர் தான் சௌத்ரி. அதுதான் இந்த சாதனையை அவர் நிகழ்த்துறதுக்கு காரணமாக இருக்குது. அதனால் நிச்சயமாகவே சூப்பர் குட் சௌத்ரியுடைய இந்த சாதனை வந்து
பாராட்டத்தக்க ஒரு சாதனை. சார் இப்போ நான் ஒரு நியூஸ் சொல்லவா? சொல்லுங்கள். மணிரத்னம் சார் டைரக்ஷனில் சிம்பு சார் நடிக்கிறதா இருந்துச்சு சார் இந்த ஜூலையில். ஆனால் இப்போது சிம்பு சார் வெற்றிமாறன் சாரோட இணைஞ்ச ஒரு படம் பண்ணிட்டு இருக்கனால அந்த டேட்டை போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேப்பில் மணிரத்னம் சார் ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் அடுத்த ஒரு படம் பண்ண போகிறாங்க. ஆனால் அதில் யார் யார் நடிக்க போகிறாங்கன்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நானும் அதை பற்றி கேள்விப்பட்டேன். இப்போ மணிரத்னம் வந்து கொடைக்கானலில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரா இல்லை அடுத்த படத்துக்கான கதை எழுதிட்டுருக்காரான்னு தெரியல. அவர் சென்னைக்கு வந்ததுக்கு பின்னால் தான் அந்த படத்தை பற்றி அறிவிப்பெல்லாம் வெளியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, லெட் அஸ் மீட் நெக்ஸ்ட் வீக். நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.